ஜெயச்சந்திரன் அக்டோபர் 5ஆம் தேதி முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்போது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில். அந்த மனமகிழ்ச்சியை மட்டுமே நோக்கமாக கருத்தியல் உறுதியோடு போராட்ட வாழ்வை வாழக்கூடிய திராவிட கழக தோழர் அனைவருக்கும் எனது சல்யூட். 92 வயது அவருக்கு. இந்த வயதிலும் நாள்தோறும் எழுதுகிறார், ஊர் ஊராக சென்று பரப்புரை செய்கிறார், அறிக்கைகளால் அவதூறுகளுக்கு பதிலடி தருகிறார், போராட்ட களங்கள்ல முதல் மனிதரா முன்னாடி நிற்கிறார். நடந்தால் பீடு நடை, பேசினால் வீர நடை என்று வாழும் அவரிடமிருந்து நாம் இன்னும் இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டும். ஓய்வெடுத்துங்க என்று நான் சொல்ல மாட்டேன். பணிகளை செய்ய நாங்களும் இருக்கிறோம், உங்கள் பணிச்சுமையை குறைச்சிக்குங்கன்னு மட்டும்தான் கேட்கிறேன். நீங்க உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய பெரியார் உலகத்திற்கு திராவிட முன்னேற்ற கழகம் பங்களிக்காமல் இருக்க முடியுமா? எனவே என்னோட 1 மாத சம்பளத்தை பெரியார் உலகத்துக்காக கொடுக்கலாம் என முடிவெடுத்தேன். எங்க எல்லோரோட 1 மாத சம்பளம் சுமார் 1.5 கோடி ரூபாய். அந்த பணத்தை பெரியார் உலகத்துக்கு மகிழ்ச்சியோடு நன்றி உணர்வோடு கொடுக்கறதுல நாங்க எல்லாரும் பெருமை அடைகிறோம் ஐயா, பெருமை அடைகிறோம் ஐயா. சிலர் கேட்கிறாங்க, இவங்க பவள விழா கொண்டாடுறாங்க, 100ஆண்டு விழா கொண்டாடுறாங்க, ஆனா இங்க எதுவும் மாறலையே அப்படின்னு கேட்கிறாங்க. அவங்களுடைய கேள்வியில் இருக்கிறது அக்கறை இல்லை, ஆணவம். 1000 ஆண்டுகளா நாங்க உருவாக்கின கட்டமைப்பை உங்களால உடைக்க முடியல பாருங்க என்று சவால். அது மக்களின் ஆதரவோடு நான் வந்தேன். என்னை பற்றி என்னென்னவோ பொய்களை எல்லாம் பரப்பி பார்த்தாங்க, இப்பவும் பரப்புறாங்க. நான் எப்பவும் போல என்னுடைய செயல்களால மட்டுமே பதிலடி கொடுத்து கொண்டிருக்கிறேன். அதனால்தான் அண்ணாவும் கலைஞரும் சொல்லாததை இந்த ஸ்டாலின் ஏன் செய்கிறான்னு டென்ஷன் ஆகுறாங்க. அவங்களுக்கு எரியட்டுன்னு தான் நான் திரும்ப திரும்ப திராவிட மாடல்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். இதே திராவிடத்துக்கு எதிரான பாஜகவும், திராவிடம்னா என்னென்ன தெரியாத திரு பழனிசாமி அவர்களின் அதிமுகவும் மீண்டும் கபலீகரம் பண்ணான்னு பாக்குறாங்க. தமிழ்நாட்டை நாசப்படுத்த துடிக்கக்கூடிய கூட்டத்தை வேரோடும் வேரடி மண்ணோடு வீழ்த்தணும். முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், 1 வாங்கினால் 1 இலவசம். சுயமரியாதை இயக்கத்தினுடைய 100ஆண்டு விழா, திராவிடர் கழகத்தினுடைய மாநில மாநாடு ஆக எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த விழாவில கலந்து கொண்டு உரையாற்றக்கூடிய வாய்ப்பை பெற்றமைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக மட்டுமல்ல, தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு முதலமைச்சராக மட்டுமல்ல, மானமிகு சுயமரியாதைக்காரன் என்ற உணர்வோடு பங்கெடுப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமை அடைகிறேன். சுயமரியாதை இயக்கத்தினுடைய தொடர்ச்சி. திராவிடர் கழகம் என்றால் திராவிடர் கழகத்தினுடைய நீட்சிதான் திராவிட முன்னேற்ற கழகம். பகுத்தறிவு சிந்தனையும் சுயமரியாதை உணர்வும் கொண்ட ஒரு கருப்பு சட்டைக்காரர் ஒரு ஊரையே முன்னோக்கி இழுத்துச் செல்லும் ஆற்றல் பெற்றவர். திராவிடர் கழகத்தினுடைய உழைப்பு விலை மதிப்பில்லாதது, பலன் எதிர்பாராதது. அதனால்தான் பகுத்தறிவு பகலன் தந்தை பெரியார் அவர்கள் சொன்னார்கள், மன மகிழ்ச்சி ஒன்றுதான் நான் அடையும் பலன் என்று சொன்னார். அந்த மனமகிழ்ச்சியை மட்டுமே நோக்கமாக கருத்தியல் உறுதியோடு போராட்ட வாழ்வை வாழக்கூடிய திராவிட கழக தோழர் அனைவருக்கும் எனது சல்யூட். அதிலேயும் 92 வயது இளைஞரா, ஓய்வின்றி தமிழ் சமுதாயத்திற்கு வழிகாட்டி கொண்டிருக்கும் தமிழர் தலைவர் மானமிகு ஐயா ஆசிரியர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழினத்தின் மேன்மைக்காக உழைச்சுக்கிட்டு வரும் அவருடைய ஒப்பற்ற தியாக வாழ்வை போற்றும் விதமாதான் நம்ம திராவிட மாடல் அரசுல மானமிகு ஐயா அவர்களுக்கு தகைசால் தமிழர் விருது வழங்கி இருக்கிறோம். இங்கு கூடியிருக்கக்கூடிய கருஞ்சட்டை பட்டாளமே
தமிழ்நாட்டின் இளைஞர் கூட்டமே, மாணமிகு ஆசிரியரை பாருங்கள், 92 வயது அவருக்கு. இந்த வயதிலும் நாள்தோறும் எழுதுகிறார், ஊர் ஊராக சென்று பரப்புரை செய்கிறார், அறிக்கைகளால் அவதூறுகளுக்கு பதிலடி தருகிறார். போராட்ட களங்கள்ல முதல் மனிதரா முன்னாடி நிற்கிறார். நடந்தால் பீடு நடை, பேசினால் வீர நடை என்று வாழும் அவரிடமிருந்து நாம் இன்னும் இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆசிரியர் ஐயா அவர்களே, தலைவர் கலைஞரையும் தந்தை பெரியாரையும் கடந்த பெருவாழ்வை நீங்க வாழணும். ஓய்வெடுத்துங்க என்று நான் சொல்ல மாட்டேன். பணிகளை செய்ய நாங்களும் இருக்கிறோம், உங்கள் பணிச்சுமையை குறைச்சிக்குங்கன்னு மட்டும்தான் கேட்கிறேன். ஒரு காலத்துல தந்தை பெரியார் அவர்கள் பகுத்தறிவு பரப்புரையை மேற்கொண்டு வீதிகளில் வந்தப்போ சிலர் செருப்பு வீசினாங்க, கல் வீசினாங்க, ஏன் கத்தி கூட வீசினாங்க. ஆனா இன்னைக்கு பெரியாரின் சிந்தனை ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் போற்றப்படுது. அந்த கருத்தரங்கத்தில் கலந்து கொண்டு பகுத்தறிவு தந்தை பெரியாரின் படத்தை திறந்து வச்சு நான் பூரிப்படைஞ்சேன். இது பெரியாருடைய சிந்தனைக்கும் திராவிட கழகத்தோட கொள்கைக்கும் கிடைச்ச மதிப்பு, மரியாதை. நம்ம மாணவர்கள் ஆசிரியர் அவர்கள் எப்படியெல்லாம் கவனத்தோடு உழைச்சுக்கிட்டு வர்றாருன்னு எனக்கு தெரியும். நம்ம அரசு அவருக்கு தகைசால் தமிழர் விருதோட தந்த பணத்தை கூட அவர் பெரியார் உலகத்துக்குத்தான் தந்திருக்கதாக சொன்னார். மிக பிரம்மாண்டமாக உருவாக்கிட்டு வர பெரியார் உலகத்துக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் பங்களிக்காம இருக்க முடியுமா? எனவே மீண்டும் சொல்லுகிறேன், நீங்க உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய பெரியார் உலகத்திற்கு திராவிட முன்னேற்ற கழகம் பங்களிக்காமல் இருக்க முடியுமா? எனவே என்னோட 1 மாத சம்பளத்தை பெரியார் உலகத்துக்காக கொடுக்கலாம் என முடிவெடுத்தேன். இதை பற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன் அவர்களிடத்தில், பொருளாளர் நம்முடைய TR பாலு அவர்களிடத்தில், துணை பொதுச் செயலாளர் நம்முடைய ராஜா இடத்துல சொன்னேன். உடனே அவங்க, நம்ம இன்னைக்கு வளர்ந்து ஆளாகி மரியாதையோடு நிற்கிறத ஐயா பெரியாரால தான், நீங்கள் அறிவியுங்கள். திமுகவோட 126 எம்எல்ஏக்கள், மக்களவை மாநிலங்களை சார்ந்திருக்கக்கூடிய 31 எம்பிக்கள் ஆகியோருடைய 1 மாத சம்பளத்தை சேர்த்து கொடுப்போம்னு சொன்னாங்க. எங்க எல்லாரோட 1 மாத சம்பளம் சுமார் 1.5 கோடி ரூபாய். அந்த பணத்தை பெரியார் உலகத்துக்கு மகிழ்ச்சியோடு நன்றி உணர்வோடு கொடுக்கிறதுல நாங்க எல்லாரும் பெருமை அடைகிறோம் ஐயா, பெருமை அடைகிறோம் ஐயா. இந்த இனம் சுயமரியாதை உணர்வை பெற்று, பகுத்தறிவு சிந்தனை பெற்று முன்னேறி வந்து விட்டதா என்று உயிர் பிரியும் காலம் வரை மூத்திரச்சட்டியோடு சுமந்து கொண்டு போராடின தந்தை பெரியாரின் உழைப்பை நாம தொடர்ந்து முன்னெடுக்கணும். மானமும் அறிவும் உள்ள மக்களா நாம தொடர்ந்து நடைபோடணும். தான் வாழும் காலத்திலேயே தன்னுடைய சிந்தனைகள் செயல் வடிவம் பெறுவதை பார்க்கும் வாய்ப்பு தந்தை பெரியாருக்கு தான் கிடைச்சது. சிலர் கேட்கிறாங்க, இவங்க பவள விழா கொண்டாடுறாங்க,
நூற்றாண்டு விழா கொண்டாடுறாங்க. ஆனா இங்க எதுவும் மாறலையே அப்படின்னு கேட்கிறாங்க. அவங்களுடைய கேள்வியில் இருக்கிறது அக்கறை இல்ல, ஆணவம். ஆயிரம் ஆண்டுகளா நாங்க உருவாக்கின கட்டமைப்ப உங்களால உடைக்க முடியல பாருங்க என்று சவால். அது இங்க கூடியிருக்கக்கூடிய நம்முடைய தோழர்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கும் நான் சொல்லிக் கொள்வது, இந்த 100 ஆண்டுகள்ல நாம மாற்றத்திற்கான விதைகளை மட்டும்தான் விதைச்சிருக்கிறோம். இங்க எதுவுமே மாறக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க எப்படியெல்லாம் என்னவெல்லாம் செய்தி திட்டம் போடுறாங்கன்னு நாட்டில் நடக்கிற செய்திகளை உற்று பாருங்க. தமிழ்நாடு ஏன் தனித்து உயர்ந்து நிற்குதுன்னு புரியும். தந்தை பெரியாருடைய இந்த இயக்கம் முடிஞ்சிடும் நினைச்சாங்க. பேரறிஞர் அண்ணா எழுந்தார். அடுத்த தலைவர் கலைஞர் வந்தார். கலைஞருக்கு பிறகு இந்த இயக்கம் அவ்வளவுதான் என்றார்கள். மக்களின் ஆதரவோடு நான் வந்தேன். என்னை பற்றி என்னென்னமோ பொய்களை எல்லாம் பரப்பி பார்த்தாங்க, இப்பவும் பரப்புறாங்க. நான் எப்பவும் போல என்னுடைய செயல்களால மட்டுமே பதிலடி கொடுத்து கொண்டிருக்கிறேன். இந்த இயக்கத்துடைய கொள்கைகள், தமிழர்களுடைய ரத்தத்தில் கலந்திருக்கக்கூடிய கொள்கைகள், கடைசி தமிழர்களை மூச்சு இருக்கும் வரை, அவர் உயிரில் சுயமரியாதை உணர்வு இருக்கும் வரை, எப்பேற்பட்ட எதிரிகள் வந்தாலும் இந்த இனம் சளைக்காமல் போராடும். சிலர் திமுகவை பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பொருள், ஒடுக்கப்பட்ட வீட்டு குழந்தைகள் படிக்கிறது பிடிக்காது. இந்த இனத்திலிருந்து படிச்சு முன்னேறி IAS IPS வர்றது பிடிக்காது. இடஒதுக்கீடு பிடிக்காது, சமூக நீதி பிடிக்காது, சமத்துவம் பிடிக்காது, சரிசமமா உட்கார்றது பிடிக்காது, எல்லோரும் கோயிலுக்குள் நுழைகிறது பிடிக்காது, அனைத்து சாதிகளும் அர்ச்சகர் ஆகிறது பிடிக்காது, ஒற்றுமையா இருக்கிறது பிடிக்காது, தமிழ் பிடிக்காது, தமிழர்கள் பிடிக்காது, நாம தலை நிமிர்ந்து நடக்கிறது பிடிக்காது. இந்த நூற்றாண்டுகளை கொஞ்சம் நஞ்சமா நம்ம மக்களுக்கு கிடைச்ச வேகமா கிடைத்திருப்பதை வேகமா பறிக்கணும்னு நினைக்கிறாங்க. சுயமரியாதை இயக்கம் தேடித்தந்த உயர்வை பறிக்கிற சூழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. அறிவியலை பின்னுக்கு தள்ளி பிற்போக்குத்தனங்களையும் ஆதிக்கத்தையும் மீண்டும் நிலைநிறுத்துவதற்கான சூழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டை மட்டுமல்ல, இந்திய நாட்டையே ஒரு நூற்றாண்டுக்கு பின்னோக்கி எடுத்து செல்ல நுணுக்கமாகவும் தீவிரமாகவும் முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் தடுத்து நிறுத்துகிற அரண் தான் திராவிட மாடல். அதனால்தான் அண்ணாவும் கலைஞரும் சொல்லாதத இந்த ஸ்டாலின் ஏன் செய்கிறான்னு டென்ஷன் ஆகிறாங்க. அவங்களுக்கு எரியட்டுன்னு தான் நான் திரும்ப திரும்ப திராவிட மாடல்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். அடுத்து திராவிட மாடல் 2.0 சொல்ல போறோம். வரப்போறது அரசியல் தேர்தல் கிடையாது. தமிழினம் தன்னை காத்துக் கொள்ளக்கூடிய சமுதாய தேர்தல். கொள்கையற்ற அதிமுகவினரால் 10 ஆண்டுகள் பாழாய் போட தமிழ்நாட்டை மக்களின் ஆதரவோடு மீட்டெடுத்து இந்த 4 ஆண்டுகள்ல வளப்படுத்தி இருக்கிறோம். வரலாறு காணாத வகையில வளர்ச்சி பாதைகளை நடைபோட்டுக் கொண்டிருக்கிறோம். இதை திராவிடத்துக்கு எதிரான பாஜகவும், திராவிடம்னா என்னென்ன தெரியாத திரு பழனிசாமி அவர்களின் அதிமுகவும் மீண்டும் கபலீகரம் பண்ணலாம்னு பாக்குறாங்க. தமிழ்நாட்டை நாசப்படுத்த துடிக்கக்கூடிய கூட்டத்தை வேரோடும் வேரடி மண்ணோடு வீழ்த்தணும். அதுக்காகத்தான் கொள்கை தெளிவும் போராட்ட குணமும் செயல் திட்டமும் ஒற்றுமை உணர்வும் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்குத்தான் இருக்கு. எனவே 7வது முறை திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியில் அமர்த்திட இந்த கூட்டணியின் வெற்றிக்கு நீங்க எல்லாம் துணை நிற்கணும்னு கேட்டுக்கிறேன். தமிழ்நாடு எப்பொழுது மகிழ்ச்சியா வாழும் நிலைமையை உறுதி செய்ய பகுத்தறிவு சிந்தனையும் சுயமரியாதை உணர்வையும் தொடர்ந்து மக்களிடையே விதைத்திட இந்த கருஞ்சட்டை பட்டாளம் உறுதிமொழி எடுக்கும் மாநாடுதான் இந்த சுயமரியாதை இயக்கத்துடைய 100 ஆண்டு திராவிட கழக மாநில மாநாடு.
தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என்றும் உறுதியெடுப்போம், வென்று காட்டுவோம். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெயச்சந்திரன் அக்டோபர் 5ஆம் தேதி முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்போது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில். முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.